குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம 4வது பாடம் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிற டாப்பிக்கை என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கானது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் காலேஜ் போனாலும் சரி, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் கண்டிப்பாக இந்த டாபிக் என்ன செய்யும், உங்களுக்கு பாடத்திட்டமாக கண்டிப்பாக வரும். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க, தரோவாக புரிஞ்சு படிங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நான் அந்த பாடத்தை சொல்லித்தர விரும்புகிறேன். ரொம்ப கூர்ந்து கவனிங்க பாடத்தை. ஆல் தி பெஸ்ட். ஓகே, அதாவது இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் பிஹெச்பினா என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது ஒரு கிளையண்ட் சர்வர் சைடு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளையண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருக்கு இடையில் தொடர்பை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக அப்படி மனசில் வச்சுக்கோ. ஓகே, பிஹெச்பிங்கிறது ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு கிளையண்ட்டுக்கும் ஒரு சர்வருக்கும் நடுவில் இருந்து என்ன செய்யுது, பேசி புரிய வைக்குது. ஓகே, கிளையண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நாம், சர்வருங்கிறது யாருன்னு கேட்டாச்சுன்னா வெப் சர்வர். அதாவது தகவல்களை தேக்கிக்கக்கூடிய ஒரு இடம், ஏதோ ஒரு மாயமான இடம். இந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம வரிசை பின்னால் பார்ப்போம். அதாவது Internet and web-based online applications are performing very important role in business and entertainment industry. அதாவது இந்த காலத்தில் இணையம் மற்றும் விலை சார்ந்த ஆன்லைன் பயன்பாடுகள் வணிகம் மற்றும் பொழுதுபோக்கு தொழில் துறைகளில் முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. அதாவது வெப்பில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்னால் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னலாம் உங்களுக்கு தெரியும்? சாதாரணமாக அமேசான் வெப்சைட் என்னது, ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்ய முடியும், இன்டர்நெட் மூலமாக ஆன்லைனில் அந்த கம்பெனியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை என்ன செய்யலாம், ஆர்டர் பண்ணலாம். தேவையான பொருட்களை நீங்கள் தேடலாம் அதில். அப்போது நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுத்தாச்சுன்னா போதும், அந்த அமேசான்கிற வெப்சைட் என்ன செய்யுதுன்னா, தான் விற்கக்கூடிய அனைத்து வகையான செல்ஃபோன்லேயும் உங்களுக்கு என்ன செய்யுது, ஸ்க்ரீனில் காட்டுது இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிங்க, அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த அமேசான்கிறது என்ன செய்யுது, உங்களுக்கு தேவையான தகவல்களை தருது இல்லையா? அப்போது கிளையண்ட்டுங்கிறது நீங்கள், சர்வருங்கிறது அமேசான். இந்த 2 பேருக்கும் இடையில இருந்து செயல்படுறது இந்த பிஹெச்பி. ஓகேயா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பில்கேட்ஸ், உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய ஓனர் பில்கேட்ஸ் ஒரு கோட் சொன்னார். அது என்ன சொன்னார் அப்படின்னா, இஃப் யுவர் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் நாட் ஆன் த இன்டர்நெட், அதாவது ஆன்லைன் பேஸ்ட், then your business will be out of business context. அதாவது உங்களது வணிகம் இணையத்தின் மூலம் நிறுவப்படவில்லை எனில் உங்களுடைய வணிகம் வணிக சூழலை விட்டு வெளியேற்றப்படும். அப்போது ஒரு பிஸ்னஸ் அப்படி நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னா இந்த காலத்தில் அது இணையத்தின் மூலமாக நிறுவப்பட்டிருக்க வேண்டும். ஓகேயா? உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்தும் பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த வணிகம் என்ன செய்யணும், இருக்கணும். இது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் சாத்தியம் கிடையாது. அதுக்கு முன்னால் அந்த ஆன்லைன்னு கிடையாது. ஏன்னா எதுனாலுமே நாம் ஒரு பொருள் எந்த இடத்துல விற்காங்களோ அந்த இடத்துக்கு போய் தான் என்ன செய்யணும், வாங்கணும். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அமேசான் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அதேமாதிரி அமேசான் மட்டும் நான் சொல்ல வரல, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது. இவங்களாம் ஏதாச்சும் கடை வச்சுருக்காங்களா? திருநெல்வேலியில் நீங்கள் எங்கேயாச்சும் கடையை பார்த்துருக்கீங்களா? கிடையாது. சரி, அந்த பொருள் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. நாம் எங்கேயோ இருப்போம், எந்த இடத்துலையும் இருப்போம். ஒருவேளை நாம் சென்னை நாகர்கோவில் போயிருக்கோம்னு வச்சுக்கிடுவோமே, நாகர்கோவிலேருந்து என்ன செய்வேன், ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுவேன்.
அட்ரஸை வந்து திருநெல்வேலியில் இருக்கிற உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுப்பேன். அது அந்த பொருள் உங்களுக்கு என்ன செய்யும், வீடு தேடி வந்து சேரும். அதனால் நீங்கள் இருக்கிற இடம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் கோரிக்கை வைக்கலாம், இந்த பொருளை எனக்கு தா அப்படின்னு சொல்லி, இல்லையா? சரி, இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன். அமேசான் வெப்சைட்டுங்கிறது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் வெப்சைட். சரி, வலை சார்ந்த இணைய பயன்பாடுகள் நிகழ் உலக போட்டிகளில் நெருக்கடியான வணிகத்தின் வெற்றியை உறுதி செய்கின்றன. மரபு வழி நிரலாக்க மொழிகள் சமீபத்திய இணைய கருத்துருக்கள் மற்றும் செயல்பாடுகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. அதாவது, the web-based internet application ensures the success of critical business in real-world competitions. The legacy programming language didn't meet out the expectations of latest internet concepts and executions. அதாவது, இந்த web-based internet applications ensures the success of critical business in real-world competitions. அதாவது, இந்த இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக உதவுகிறது. த லீகசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன? மரபு வழி நிரலாக்க மொழிகள். அதாவது முன்னால் இருந்த மரபு வழி நிரலாக்க மொழிகள் வந்து அந்த அளவுக்கு இந்த இன்டர்நெட் கான்செப்ட்ஸை நிஜையில் ஆதரிக்கலை. 1990க்கு பிறகு ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சாருன்னா, ஒரு புது கான்செப்டை உலகத்துக்கு என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னது, www. ஓகேயா? நீங்கள் நெட்டில் போய் கம்ப்யூட்டரில் போய் என்ன செய்வீங்க, எந்த ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலுமே அந்த சர்ச், அந்த நீங்கள் அட்ரஸ் பாரில் போய் என்ன செய்வீங்க, amazon.comனு கொடுத்தாலும் அந்த லைன் எப்படி மாறும், www.amazon.com சொல்லி மாறும், இல்லையா? இந்த www வேர்ல்டு வைட் வெப்பை இவர் தான் என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சார். These concepts required a new set of programming languages over the network communications. இந்த வேர்ல்டு வைடு வெப்பை அறிமுகப்படுத்தின பிறகு இந்த கருத்துருக்களுக்கு வலையமைப்பு தொடர்பில் பயன்படுத்தக்கூடிய புதிய நிரலாக்க மொழிகளின் தொகுப்பு தேவைப்பட்டது. அதாவது இந்த வேர்ல்டு வைடு வெப்பை எப்போ அறிமுகப்படுத்தினாங்களோ அப்போவுமே என்ன ஆயிடுச்சு, ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்பட ஆரம்பிச்சது. These programming languages are recently called as web scripting languages. இந்த புது லாங்குவேஜ் இந்த காலத்தில் நம்ம எப்படி அழைக்கிறோம் என்றால், இதை தான் நம்ம நினைச்சிடும் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு அழைக்கிறோம். வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதாவது தமிழில் என்னது, வலை ஸ்கிரிப்டிங் மொழிகள் என்று அழைக்கிறோம். இப்போ நாம் இந்த பாடம் படிக்க போகிறோம் இல்லையா, இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறதே ஒரு வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஓகே, வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஹேஸ் மெனி பாலிசிஸ் விச் இஸ் ஈஸிலி டு ஹேண்டில் அண்ட் சால்வ் த கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்ததிலிருந்து நிறைய கிரிட்டிக்கலான பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை என்ன செஞ்சது, ஈஸியாக சால்வ் பண்ணிச்சு. In later 1990s, many web scripting languages was introduced to support the internet online applications. அதாவது உலகம் முழுவதும் உள்ள நெருக்கடியான வணிக சிக்கல்களை எளிதாக கையாளுவதற்கு, அதனை தீர்ப்பதற்குமான பல கொள்கைகளை கொண்டுள்ளது. 1990க்கு பிறகு என்னது, இணையவழி கணிகத்தை ஆதரிக்கும் பல வலை ஸ்கிரிப்டிங் மொழிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அப்போது வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பல வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் நாம் படிக்கிற போகிறது என்னது, PHP அப்படிங்கிறது. என்னது, PHP. PHP is one of the most widely used and recognizable technologies in use on the internet. Originally, PHP stood for personal homepage. அதாவது உலகம் முழுவதும் ஒரு பொதுவாக எல்லாராலும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த PHP தான். இந்த PHPக்கு ஆக்சுவலாக பேர் என்னென்னா, P stands for personal, H stands for home, P stands for page. அதாவது பர்சனல் ஹோம் பேஜ் தான் PHPன்னு சொல்கிறாங்க. Though more recently it has been changed to stand for hypertext preprocessor. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், அதை பர்சனல் ஹோம் பேஜுங்கிறதுக்கு பதிலாக ஹைப்பர் டெக்ஸ்ட்
ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி மாற்றி அழைக்கிறோம். However, no matter what is called PHP is a fundamental part of a dynamic web page. அதாவது அது ஹோம் பேஜோ அல்லது ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸரோ இது ஒரு பொருட்டல்ல நம்மளுக்கு. இது அனைத்து இயங்கு வலைப்பக்கத்தின் அடிப்படை பகுதியாகும். அதாவது அனைத்து இயங்கு வலைப்பக்கம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, வலைப்பக்கம் வெப்பேஜ் அந்த இதுக்கு அடிப்படை பகுதியாகும். சரி, அப்போ ஒன் வேர்டில் என்ன செய்யலாம், உங்களுக்கு கேட்கலாம் பிஹெச்பி என்றால் என்ன அப்படின்னு கேட்டு என்ன செய்யலாம், கீழே வந்து ஹோம் பேஜ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் இப்படி 2-4 ஆப்ஷன் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், தெரியாமல் ஹோம் பேஜ்னு எழுதிடாதீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அழைக்கக்கூடியது என்னது, ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறது தான். ஓகே, சரி சரி இப்போ பிஹெச்பி பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வர் சைடு வெப் அண்ட் ஜெனரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதாவது பிஹெச்பி என்பது சேவையகம் சார்ந்த வலை மற்றும் பொது பயன்பாட்டு ஸ்கிரிப்டிங் மொழிகளில் முக்கியமான ஒன்றாகும். ஓகேயா, 1994 ரஸ்மஸ் லட்ராஃப் என்பவர் இதை என்ன செஞ்சுறாரு, உருவாக்கினார் பிஹெச்பியை. இது மிகவும் எளிமையானது மற்றும் இலகுவான திறந்த மூல சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியாகும். திறந்த மூல அப்படின்னாலே என்னதுதான், ஃப்ரீயாக நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. இதனை எளிதாக HTML மற்றும் பிற பயனாளர் ஸ்கிரிப்டிங் மொழிகளான CSS மற்றும் ஜாவா ஸ்கிரிப்டுடன் உட்பொதிக்க முடியும். இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், போன வருஷம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தோம் இல்லையா, ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தோம், HTML லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லையா, அது கூட சேர்ந்து இதை என்ன செய்ய முடியும், உபயோகப்படுத்த முடியும். மேலும் நிகழ்நேர வலை உருவாக்க திட்டங்களில் இயங்கு மற்றும் ஊடாடு வலைப்பக்கங்களை உருவாக்குகிறது. அதாவது it also creates dynamic and interactive web pages in the real time web development. டைனமிக்னா என்னது, மாறக்கூடிய வெப் பேஜஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, தொடர்பு கொள்வதற்கு இந்த லாங்குவேஜ் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. இட் இஸ் a competitor and alternative for other server side scripting languages like Microsoft ASP and JSP Java Server Page. Recent statistics of server side scripting languages usage depict that 78.9% of websites are developed by PHP scripting languages. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னா ASP.NET, ஜாவா, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், ரூபி, ஸ்கேலா, இதெல்லாம் பிஹெச்பி மாதிரியே மற்ற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். உலகத்தில் இந்த ASP.NEட்டை 12% மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, ஜாவா 3.9% யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் படிக்க போகிற இந்த பிஹெச்பியை எத்தனை சதவீதம் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, 78.9% மக்கள் இந்த பிஹெச்பியை தான் நினைச்சுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, அப்போ பிஹெச்பினா என்ன, இது எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது, உலகத்தில் எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க, தெரிஞ்சு கெடுதீங்க. ரைட், இப்போ வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் பார்த்துட்டோம், என்னெல்லாம் மேலே பார்த்தோம், அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம். பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் can be executed via an interpreter which is installed on the web server or CGI. Okay, அதாவது PHP scripting language can be executed via an interpreter which is installed in the web server or CGI. அதாவது பிஹெச்பிங்கிறது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, எப்படி செயல்படுத்தப்படும் என்றால், ஒரு இன்டர்பிரட்டர் தேவை. அதுக்கு என்ன, அந்த இன்டர்பிரட்டர் வந்து உங்களுடைய வெப் சர்வர்லேயோ அல்லது சிஜிஐலேயோ என்ன செஞ்சுருக்கணும், இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். The most of the web servers such as Apache, Tomcat, Microsoft IIS இதெல்லாம் எதை சப்போர்ட் பண்ணுது, இந்த பிஹெச்பியை சப்போர்ட் பண்ணுது. ஓகேயா, சரி. PHP is an open source community development initiation. It has many versions to ensure quality and ease of web development activities.
The current version of PHP is 7.3 released on 30 November 2017. அதாவது PHP வந்து காலங்காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு 7.3 வெப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. PHPயோடைய வெர்ஷன் 7.3 நம்ம நினச்சிரோம் யூஸ் பண்ணுறோம். இது 2017 நவம்பர் 30 ரிலீஸ் ஆன டேட். ஓகே, சரி, இப்போ அடிப்படையான முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த PHP என்ன பண்ணுது, யாது பண்ணுது, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக விரைவாக படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும், இன்னும் இந்த PHPயை பற்றி என்ன செய்ய முடியும், இன்னும் அதிகமாக தெரிய முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். என்ன கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால் அதாவது பயனாளர் சேவையக கட்டமைப்புகள், இந்த ஆர்கிடெக்சரை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது in the evaluation of network architecture, various critical networks related problems are getting resolved by client server architecture model. The client server architecture introduced application sharing mechanism between two different hardware systems over the network. In 1990s, internet was emerging in the computer network field. The main objective of the internet implies that an application is shared by more than one hardware, either it could be a server or client machine. அதாவது வலையமைப்பில் வந்து இணையம், அக இணையம் இரண்டு விதமான வன்பொருள் அமைப்புகளுக்கிடையே பயன்பாடுகளை பகிரும் வழிமுறைகளை பயனாளர் சேவையக கட்டமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது. 1990இல் கணினி வலையமைப்பு துறையில் இணையம் வளர்ந்து வந்தது. இணையத்தின் முக்கிய நோக்கமானது பயன்பாட்டினை ஒன்றுக்கும் மேற்பட்ட வன்பொருட்களோடு பகிர்தலாகும். இந்த வன்பொருளானது சேவையகமாகவோ அல்லது பயனாளராகவோ இருக்கலாம். சரி, அதாவது இந்த ஆர்கிடெக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, சேவையகம், பயனாளர்கள் ரெண்டு பகுதி இருக்காங்க. ஒன்று வந்து கிளையண்ட்ஸ் நாம், இன்னொன்று சேவையகம் சர்வர். இந்த ரெண்டுக்கும் இடையில் செயல்படுறது தான் என்னது, இந்த ஆர்கிடெக்சர். ஓகே, இப்போ நான் தெளிவாக தெரிய வைக்கிறேன். அதாவது இந்த பயனாளர்கள் யார், நாம் சேவைகளை பெறுவதற்கு லேப்டாப் யூஸ் பண்ணலாம், அல்லது செல்ஃபோன் மொபைல் நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம், அல்லது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம். இதில் ஏதோ ஒரு வன்பொருளை நம்ம கொண்டு என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். இதிலிருந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா நெட்வொர்க் மூலமாக, இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறதே என்னது தான், நெட்வொர்க் தான் இல்லையா, மூலமாக சேவையகத்தை நாம் என்ன செய்யலாம், தொடர்பு கொள்ளலாம். சேவையகம் அப்படின்னா என்ன, சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சேவையகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, டேட்டாபேஸ் இருக்கும். டேட்டாபேஸுங்கிறது தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம். அப்போது நாம் கிளையண்ட் வந்து லேப்டாப்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ அல்லதோ செல்ஃபோனில் இருந்தோ நாம் என்ன செய்யலாம், தகவல்களை என்ன செய்யலாம், சர்வர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். அந்த ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு உதவக்கூடியது தான் இது இந்த PHP. ஓகேயா, அதாவது கிளையண்ட்ஸ்னால் நாம் மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இணையத்தில் இருக்காங்க இல்லையா. அப்போது ஒரே ஒரு சர்வர் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு ஷேர் பண்ணுது என்னத்தை, தகவல்களை. தகவல் எங்கே இருக்குது, சர்வருக்கு பின்னால் தகவல் இருக்குது, சர்வருக்குள்ளே தகவல் இருக்குது. சரி, இன்னும் எளிமையாக உங்களுக்கு நான் ஒரு ரியல் டைம் ஒரு இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு என்ன செய்கிறீங்க, சாப்பிட போகிறீங்க. ஹோட்டலில் என்ன இருக்கும், நல்ல உணவுகள் இருக்கும், பல வகையான உணவுகள் இருக்கும். இந்த பல வகையான உணவுகளை நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு விரும்புகிறீங்க. அப்போது நீங்கள் ஹோட்டலுக்கு போனோன்னா உங்களை ஒரு சர்வர் வந்து மீட் பண்ணுவார் இல்லையா. அவர் சர்வர் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்பார், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பார். நீங்கள் என்ன செய்வீங்க, எனக்கு 2 இட்லி ஒரு உளுந்த வடைன்னு சொல்லி அவர்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க. இதே தான் இந்த ஆர்கிடெக்சர். அதாவது இந்த சாப்பிட போகிற நீங்கள் தான் கிளையண்ட்ஸ்.
உங்களுக்கு அட்டன் பண்ணுறாரு இல்லையா, சர்வீஸ் அட்டன் பண்ணுறாரு இல்லையா சர்வர், அவர் தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய சர்வர். இந்த சர்வர் என்ன செய்தாருன்னா ஹோட்டல் உள்ளுக்குள்ளே போய் இருக்கிற டேட்டா பேஸில் இருந்து தகவல்களை என்ன செய்தார் எடுத்துறாரு. அதாவது உள்ளே இருக்கிற சமையல் அறையில் உள்ள உணவு பதார்த்தங்களை உங்களுக்கு என்ன செய்கிறாரு, சர்வ் பண்ணுறாரு. ஓகே, அப்போ அல்டிமேட் எய்ம் என்னது, இங்கே நடக்கிறது என்னது, கிளையண்ட் ஆகிய நீங்கள் அந்த உணவு பதார்த்தத்தை சாப்பிடணும். இந்த 2 பேருக்கு இடையில் உள்ள ரெக்வஸ்ட்டை நிறைவேற்றுறவர் தான் என்னது, சர்வர். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது இந்த சர்வர் என்ன வேலை பார்க்குறாரு, அந்த சமையலறையில் உள்ள உணவுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன செய்கிறாரு, ஒரு உறவு பாலமாக செயல்பட்டு நீங்கள் விரும்பியதை என்ன செய்கிறாரு, அவர் பூர்த்தி செய்வதற்கு அந்த சர்வர் என்ன செய்கிறார், உதவி பண்ணுறாரு. இதுதான் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது பேர். சரி, இப்போ இதுக்கு உதவுறது தான் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சரியா, ஏற்கனவே பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஜாவா லாங்குவேஜ் இருக்குது, போன வருஷம் படிச்சிங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, C++ இருக்குது, பேர்ல் இருக்குது, PHP இருக்குது. இது எல்லாமே இதுதான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தான். இதில் நீங்கள் படிக்கிறது என்னது, இந்த PHP. இந்த PHPங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னது செய்யுதுன்னா, உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டர்லேருந்து ரெக்வஸ்ட் அனுப்பி, இன்டர்நெட் மூலமாக ரெக்வஸ்ட் அனுப்பி இந்த வெப் சர்வருக்குள்ளே தொடர்பு கொண்டு இந்த வெப் சர்வருக்குள்ளே இருக்கிற இந்த டேட்டா பேஸில் இருந்து என்ன செய்யுது, தகவல்களை வாங்கி உங்களுக்கு திரும்ப தருது. இதுக்கு உதவக்கூடிய அனைத்து வேலைகளையும் இந்த PHPங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் என்ன செய்யுது, உங்களுக்கு செய்கிறது. ஓகே, சரி, இப்போ ஓரளவு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த படத்தை பாருங்கள், கிளையண்ட்ஸ், நீங்களாம் கிளையண்ட்ஸ், உங்களை மாதிரி நிறைய பேர் உலகத்தில் பல மூலைகளில் இருப்பாங்க. இந்த கிளையண்ட்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, நெட்வொர்க் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக டேட்டாபேஸ் சர்வரை தொடர்பு கொண்டு அங்கேருந்து தகவல்களை என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறார்கள். இதை வேலையை பார்க்குறது யார், இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது PHP. மொத்தம் இந்த பயனாளர் சேவையகம் 3 வகைப்படுத்தலாம். என்னெல்லாம் அப்படின்னா, ஒற்றை அடுக்கு கட்டமைப்பு, 2 அடுக்கு கட்டமைப்பு, பல மற்றும் 3 கட்ட கட்டமைப்பு. அதாவது சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர், மல்டி ஆர் 3 டயர் ஆர்கிடெக்சர். இந்த சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, this architecture is used for the server accessed by client. The client application runs inside the server machine itself. அதாவது இது என்ன அப்படின்னா, இந்த கிளையண்ட் அப்ளிகேஷன் சர்வருக்குள்ளே இருந்தே என்ன செய்யும், ஒர்க் ஆகும். இதுக்கு பேர் தான் அது சிங்கிள் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, this architecture is used for the server accessed by client as 2 layer interactions such as client layer in tier and 1 tier and server layer in tier 2. அதாவது கிளையண்ட் மிஷினில் இருந்தும் ஒர்க் ஆகும், சர்வர்ஸ் மிஷினில் இருந்தும் ஒர்க் ஆகும். இதுக்கு பேர் 2 டயர் ஆர்கிடெக்சர்னு பேர். இந்த 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, this architecture is used for the server accessed by client through more than 1 layer interaction. The programmer could decide the count of business logic layers according to the software requirement. That is the reason this model is also known as multi-3 tier architecture. அதாவது உலகத்தில் உள்ள பல லட்சம் மக்கள் பல இடங்கள்ல இருந்து என்ன செய்யலாம், சர்வரை ஆக்சஸ் பண்ணலாம், தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் என்னது, 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்போ சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன, வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று கிளையண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். அதாவது வலை ஸ்கிரிப்டிங் மொழிகள் பயனாளர் சார்ந்த மற்றும் சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி என 2 வகைப்படுத்தலாம். இதில் ஜாவா ஸ்கிரிப்டிங் போன்ற பயனாளர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியை விட PHP முற்றிலும் வேறுபட்டதாகும். அதாவது கிளையண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம ஏற்கனவே ஜாவாங்கிறத பார்த்தோம். இதை விட முற்றிலும் வித்தியாசமானது என்னது, இந்த PHP குறிமுறைகள் முழுவதுமாக தொலைதூர கணிப்பொறியில் நிறுவப்பட்டுள்ள வலை சேவையகத்தில் இயக்கப்படுகின்றது. இந்த PHPங்கிறது என்ன செய்யுது, தொலைதூர கணிப்பொறியில் நிறுவப்பட்டுள்ள வலை சேவையகத்தில்
இயக்கப்படுகிறது. அதாவது PHP is completely different from client-side scripting languages like JavaScript. The PHP code is entirely executes on web server, which is installed in the remote machine, and it is generating HTML code which is sent to the user. சரியா? The user receives the HTML code and sees the website content via internet browser in their computer or laptop. Also support OOPS concept. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிற ஒரு கான்செப்டையும் இது சப்போர்ட் பண்ணுது. இட் இஸ் அப்ளிகபிள் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் ஊப் ஃபியூச்சர்ஸ் சச் அஸ் கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸெட்ரா. இந்த கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் பின்னால் என்ன செய்வோம், விரிவாக நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சரி, இப்போ எப்படி ஒரு வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் SQL இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா, எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதை தான் ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்வோம் தெளிவாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல தரவாக புக்கை எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் புரியுற கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 3-4 தடவை நீங்கள் வாசித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிக எளிதாக என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட என்ன செய்யலாம், நீங்கள் கால் பண்ணி கூட என்ன செய்யலாம், பேசலாம். See you in next class. See you, bye.